இஸ்ரவேலின் ஜெயபலமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஓங்கி புயம் பலத்த கருத்தோடு நடத்தி வந்த தெய்வம், இந்த பரிசுத்த நாளை உம்முடைய காயப்பட்ட கருத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படுக்கிறேன். இந்த பரிசுத்த ஆராதனை தாழ்த்தி ஒப்படுக்கிறேன். தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. தேவ கிருபை பூமியின் கடையாந்திரங்களிலும் காணப்படக்கூடிய தேவ சபைகள் மத்தியிலும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தாவே, ஜனங்கள் எங்கெல்லாம் கூடியுமை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை வெற்றி சேர்க்கும்படியாய் தாழ்த்துகிறப்பா. உம்முடைய வருகை நாட்கள் மிக சமீபம் என்று சொல்லி கர்த்தாவே, வேதத்தின் வார்த்தைகள் எச்சரிக்கக்கூடிய காரியத்தை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ளவும். கர்த்தாவே, சத்தியத்திற்கு சாட்சிகளாய் அடையாளங்களாய் காணப்பட கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். என் தேவன் 10,000 சேர்ந்தவன். கர்த்தாவே, இந்த கொடுங்கூர் பகுதியிலும் காணப்படக்கூடிய தேவ சபைகள் மத்தியிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தாவே, மக ஸ்தோத்திரையா, என்னை எங்களை தாழ்த்தி உம்முடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. ஆராதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரையில் ஐயா, பரிசுத்த தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் கர்த்த மூடி மறைத்து மகிமைப்படுங்க. சித்த வண்ணமாய் பலவீனங்கள் சுவீனங்கள்னாலே கட்டப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். கர்த்தருடைய தெய்வம் கிருபையும் தகப்பனை மக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை தொடுங்க, விடுவிப்பீராக. கர்த்தாவையை கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்தும்படியான காலங்களுக்குள்ளாய் கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. கம்மியாக அகர்வில் ஆக்கத்தியாலா தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை தங்கும்படியாய் தாழ்த்துகிறேன். கிரீச்சிங்க, கிருபதாங்க. பாடல்களிலும் தகப்பனை மக ஸ்தோத்திரையா மற்றும் காணிக்கை பகுதியிலும் மற்றும் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆஸ்வதி இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமாம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானபூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானபூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம்மை சுவல் கூடாதது ஒன்றுமே இல்லையே, நம்மை சுவல் கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதான காரணர். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு இரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போல
போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கண்மலை அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், செய்து முடிந்தவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம்மே சுவக்கூடாதது ஒன்றுமே இல்லையே. நம்மே சுவக்கூடாதது ஒன்றுமே இல்லையே. அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். அவரையே நம்புவோம், என்றென்றும் ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், உணர்ந்து இயேசுவே ஆண்டவர். வாய் நீதி நிறைந்தவர், சமாதானக்காரர். இயேசு நீதி நிறைந்தவர், சமாதானக்காரர். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். சர்வ வல்லவர், சகல அதிகாரமுடையவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே. நம் ரட்சண்ய கண்மலை அவரே நம் தஞ்சமே. நம் ரட்சண்ய கண்மலை அவரே நம் தஞ்சமே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஒருங்கி போய் இயேசுவே ஆண்டவர், நம்மை தேடி இயேசுவே ஆண்டவர், கரம் பிடித்து தூக்கிவிட்டவன், பொல்லாப்பில் விளைவித்தவன், பொல்லாத சூனியங்களில் இருந்து நம்மை மீட்டெடுத்தவன், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு மாற்றி அவரை துணியப்படுத்தவன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், உன்னுடைய வாழ்க்கையை தடைகளை உடைக்கிறவர், உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர், அவர்களால் கூட அவர் சகலத்தையும் உங்களுக்கு வெற்றி சூழ்க்கப்பட போகிறார். அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வானபூமியாவையும் தம் வார்த்தையால் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானபூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகர், சர்வலோகத்தின் ஆண்டவர். அவரால் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்,
ஆண்டவர் ரட்சகர் இல்லையே. இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே நம் இயேசுவை போலவே வேறு ரட்சகர் இல்லையே நம் ரட்சண்ய கண்மலை அவரே நம் தஞ்சமே நம் ரட்சண்ய கண்மலை அவரே நம் தஞ்சமே வலது வாசத்தில் வீட்டிற்கு இயேசுவே ஆண்டவர் வாசத்தில் வீட்டிற்கு இயேசுவே ஆண்டவர் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லுவோமே, இயேசுவே என் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்களேன். வாய் திறந்து கூப்பிடுங்களேன். வாய் திறந்து நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவர் ஆண்டவர். அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்முடைய சத்தம் அவரை நோக்கி கடந்து போக வேண்டும். மனுஷனை நோக்கி அல்ல, மனுஷியை நோக்கி அல்ல, ஊழியக்காரனை நோக்கி அல்ல, ஊழியக்காரர்களை நோக்கி அல்ல, உன்னதமானவருக்கு நேராக. அல்லேலூயா. கரங்களை விரித்து இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே என் ஆண்டவரே, மேக்கசல்லகரவே விலாக்கதுவாலா, நமக்கு செய்த அதிசயம் நம்முடைய ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். அவங்க எண்ணி பாருங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை என்றபடியே அவருடைய கிருபையினால் என்ன நிற்கிறோமே. இந்த கிருபைக்கு ஓ ஷால்கரேகள் ஆகதுவாலா, அவருடைய சமூகம் ரட்சணிய கண்மலையாய் நமத்தில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருபோது அவர் கைவிட மாட்டார், ஒருபோதும் மறக்க மாட்டார், ஒருபோதும் விலக மாட்டார். யார் கைவிட்டாலும் கைவிடாதவர், யார் மறந்தாலும் மறவாதவர், அவர் விடுதலையின் நாயகனாயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினா மெய்யான விடுதலை. இயேசு ஆண்டவர் விடுவிக்கக்கூடிய வேளையிலே மெய்யான விடுதலையை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கழிவுற கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா 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 Hallelujah, 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 பக்கத்திலேறும் ஓ இயேசுவே
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருநாள வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிர்ந்த வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருநாள வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிர்ந்த வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் உன்னீரே, என் ஜீவன் உன்னீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் உன்னீரே, என் ஜீவன் உன்னீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே. என் அம்மா உன்னீரே, என் அப்பா உன்னீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மா உன்னீரே, என் அப்பா உன்னீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. வியாதியில் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியில் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் உன்னீரே, என் ஜீவன் உன்னீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் உன்னீரே, என் ஜீவன் உன்னீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் வாழ முடியாது. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை
அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாக செயல்படுவோம். வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாகிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாகிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உண்டன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாடின பாடல்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தேவக்காரம் கிருபை. கர்த்தாவே, குழந்தைகளை எழுப்புவீராக. பாலகர் வாய்நாளை துதி உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே, குழந்தைகளை மூலமாய் மகிமைப்படுகிற தெய்வம் வாலிப பிள்ளைகளை கத்த எழுப்புவீராக. இன்னும் தகப்பனை மோக ஸ்தோத்திர ஐயா சத்தத்தை உயர்த்தி துதிக்கவும் உமை நோக்கி பார்த்து கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆனந்தம் ஆர்ப்பரிப்போடு கூட இந்த ஊழியத்தின் மத்தியில் பங்கு பெறவும் கத்த கருவை தாங்க. அதிகமான கருவை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி கருவை தாங்க. கத்தாவே, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆஸ்வதிங்க. பிள்ளைகளோடு குடும்பங்களோடு இருந்து கத்த மகிமைப்படுங்க. எந்த அளவினால் அளந்தார்களோ அந்த அளவினால் அளக்கப்பட மேன்மை உண்டாக ஆசீர்வதிங்க, நடத்துங்க. ஏசுவின் ரத்தஞ்செய்யும், ஏசுவின் ரத்தம் ஏசு நல்ல பிதாவு. ஆமாம், பிரைட்டில் உட்காருங்க. வெளியே கஷ்டப்படாதீங்க, உள்ள வாங்க. வேதம் சொல்லுகிறது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. நாம் கவலையாற்ற இருப்போமானால்
வேறு எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்தவங்க பாவத்துக்கு செத்த நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், இயேசுக்குள்ளே இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய பழையவைகள், அதுதான் வாக்குத்தத்தம். நீ எங்கே இருக்க? வேற அறிவு கீதரத்தும் எங்கே இருக்கம்மா? எங்கே இருக்க? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி எங்கே இருக்கிற? ஆண்டவரை கேட்கட்டார். இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியத்தை நல்லா கவனிக்கணும். எங்களை தாழ்த்தருகிறோம். இப்படியே மகிமை வல்லமை எங்கள் வார்த்தையில் வெளிப்படும். பெரிய காரியங்களை செய்கிறவர் விண்ணப்பத்தை வேண்டுதல் நம்முடைய சமத்தில் வைத்திருக்கிறோம். கிரியை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஏசன் ரத்தம் ஜேசுவை நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமே. கத்தா நல்லவர், பெரிய காரியங்களை கத்தா நமக்கு செய்வார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூட்டுவீர்களோ, பொன்றாதி ஜெபிக்கும் போது கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியாது. நான் கவனிப்பேன். ஏன்னா நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? சத்தமாக சொல்லுங்க, சே ப்ராப்பர்லி. ஜபத்தை கேட்பவர் காதில் விழலையா? கொஞ்சம் மைக்குக்காக நல்ல ஜெபிங்க. தங்கம் வைரம் யாரு? பாஸ்டருக்கும் சொட்டத்தால, பாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டுக்கும் சொட்டத்தால தான். கவன் அலிபா பிள்ளைகள் கூட அருமையாக பாடினாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி நவ். என்ன பிள்ளைகள் பாடணும், உற்சாகமாக பாடணும், ஆவியோடும் பாடணும், பலத்தோடும் பாடணும். ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு கத்தா நமக்கு இந்த மாதம் தந்த வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் 17வது வசனம். எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், லிசன் மீ, ரீடு ப்ராப்பர்லி, உணர்ந்து வாசிங்க. எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு அவ தேசிலி ஆளை கடல உடம்பு நல்லா. ஆண்டவர் இன்றைக்கு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், வேர் ஆர் யூ? எங்கே இருக்க? எங்கே இருக்க? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் மற்றவங்களை பார்க்காத முன் ஆண்டவரை முன்பாக நிறுத்து. உன்னை நீ வெறுத்து உன் செலவை அனுதினை எடுத்து என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு வெறுக்க மாட்டாங்க. யாரை வெறுப்பாங்கன்னா, ஆலோசனை கொடுக்குற ஊழியக்கார பொம்பளை கொடுப்பேன். ஏன்னா என்னை யாருக்கும் பிடிக்காது. நான் கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கேட்கணும், அதை சொல்கிற விதத்தில் தான் சொல்லுவேன். பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கிறார். கத்தார் எனக்கு தந்த பாட்டு, பாவம் போகல ஏன் சாபம் நீங்கல, ஏன் போகல அது எனக்கு தெரியல, பாவம் போகல சாபம் நீ ஏன் போகல ஏன் தெரியல, கோயில் குளமெல்லாம் நான் கும்பிட்டு போகல, கூட கூடையா பூவ கொட்டிய போகல, கோயில் போகல அது எனக்கு தெரியல, ஏன் விலகல அது எனக்கு தெரியல, பாவம் போகல ஏன் சாபம் நீங்கல, ஏன் போகல அது எனக்கு தெரியல, கண்ணிருந்துமே அது என்ன காணல, காத்திருந்துமே சத்தம் கேட்கல, கண்ணிருந்துமே அது என்ன காணல, காத்திருந்துமே ஏன் சத்தம் கேட்கல, ஏன் கேட்கல அது எனக்கு தெரியல, ஏன் கேட்கல அது எனக்கு புரியல, பாவம் போகல ஏன் சாபம் நீங்கல, ஏன் போகல அது எனக்கு தெரியல, பாவம் போகல ஏன் சாபம் நீங்கல, ஏன் போகல அது எனக்கு தெரியல, வாயிருந்துமே ஒரு வார்த்தை சொல்லல, மூக்கிருந்து முகந்து பார்க்கல,
வாயிருந்துமே ஒரு வார்த்தை சொல்லல, மூக்கிருந்துமே அது முகர்ந்து பார்க்கல, ஏன் பேசல அது எனக்கு தெரியல, ஏன் முகரல அது எனக்கு தெரியல, அவ போகல சாபனீங்கள ஏன் போகல அது எனக்கு தெரியல, பாவம் போகல சாபனீங்கள ஏன் போகல அது எனக்கு தெரியல, கால் இருந்துமே அது நடந்து வரல, கைகள் இருந்துமே அது கிரியை செய்யல, கால் இருந்துமே அது நடந்து வரல, கைகள் இருந்துமே அது கிரியை செய்யல, ஏன் நடக்கல அது எனக்கு தெரியல, ஏன் செய்யல அது எனக்கு புரியல, பாவம் போகல ஏன் சாபம் நீங்கல, ஏன் போகல அது எனக்கு தெரியல. அடுத்தத கவனிங்க, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் விக்கிரகம். கண்ணிருந்தும் காது இருந்தும் கால் இருந்தும் கை இருந்தும் காது இருந்தும் வாய் இருந்தும், ஆனா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்தார். அதை உணர்ந்துக்க. இங்க பாருங்க, இயேசு ஆண்டவர் என்னை தேடி வந்தாரே, தேடி வந்த இயேசு நீ தேவனா பாவி என்றாரே, இயேசு ஆண்டவர் என்னை தேடி வந்தாரே, தேடி வந்த இயேசு நீ பாவி என்றாரே, உணர்ந்து வாழ்ந்து கொண்டேனே பாவத்தை அறிக்கை செய்தேனே, உணர்ந்து கொண்டு விட்டு விட்டதால் கதை தெரியாதா, அறிக்கை செய்து விட்டு விட்டதால் மன்னிப்பை பெற்றேனே, அறிக்கை அவன் போயிட்டே என் சாபம் நீங்கிச்சே இயேசு வந்ததால் என் உள்ள மாறிச்சே, பாவம் போயிச்சே என் சாபம் நீங்கிச்சே, இயேசு வந்ததால் என் உள்ள மாறிச்சே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் how many members? ஓ கையை தட்டி கட்டார மகிமைப்படுத்து. இயேசு ஆண்டவர் என்னை தேடி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், பெண்ணின் பெருமை சினிமா படம் பாரிய 3 தரம் பெருமை பீத்துக்குவேன். இந்த பாவியை தேடி தான் வந்தார். இந்த பாட்டை பார்க்கும்போதே நினைப்பேன், ஆண்டவர் தந்த பாட்டு. உன்னை என்னை காண்கிற தேவன் உயிருள்ள தேவன். இப்ப நமக்குள்ள ஊற்றப்பட்ட ஆவி எப்படி? பரிசுத்த ஆவி உயிருள்ள தேவன். உயிருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். மகளே நீ கலங்காதே, என் மகளே நீ திகையாதே, உயிருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். மகனே நீ கலங்காதே, என் மகளே நீ திகையாதே, காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். கண்ணீரை காண்கின்றாரே, உன் கண்ணீரை துடைப்பாரே. காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். கண்ணீரை காண்கின்றாரே, உன் கண்ணீரை துடைப்பாரே. உயிருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். மகளே நீ கலங்காதே, என் மகனே நீ திகையாதே. கத்த பெரிய காரியங்கள் செய்கிறவனார். 4ஆம் அதிகாரம் வேதத்தை வாசிங்க. போகக்கூடாதுன்னு இல்லை, டிவி பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, டிவி எல்லாம் பாருங்க. எதை பார்க்கணுமோ அதைத்தான் பார்க்கணும். இங்கே ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்கிறா, இது நிருபங்கள், எழுதப்பட்ட கடிதங்கள். யார் எழுதுனா? அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறான். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தேவ பிள்ளையே, உங்களை என்னையும் பாருங்க, நம்ம ஆண்டவரை பாருங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அவர் உயிர் உள்ளவர். நீங்களும் நானும் மற்றவங்கள பார்க்காருங்க, அவங்க உயிரோடு இருந்தாலும் விக்கிர கிரியக்குள்ளே இருப்பார்கள். ஆனால் உயிரோடு செத்தவங்க
நாற்றம் எடுக்கும். கர்த்தர் நல்லவர். பெரிய எபேசியர் 4 அதிகாரம் என்ன சொல்கிறார் பாருங்க. 4:21 இருந்து பெரிய காரியங்கள் பாருங்க. இயேசுவின் இடத்துள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டவர்களே. போதிக்கப்பட்டவர்கள் அதான் ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கி சபைக்குள்ளே வந்திருக்கோம், திருந்து எடுக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் ஒன்று இருங்க, ரொம்ப தப்பான ஒரு காரியம். வாய் மோசமான வாய். தப்பாக நினைக்காதீங்க, பயங்கர மோசமான வாய். சொற்களில் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. மிகுதியான பேச்சு பேசக்கூடாது, சொல்கிறத சொல்லிடணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. மிகுதி. ஏன்னா நமக்கு ஒரு பேர் இருக்க. மல்கை எடுங்க 3 அதிகாரத்தில் 16வது வசனம். பழைய ஏற்பாடு எடுங்க 3 அதிகாரத்தில் 16. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறதை பாருங்க. மல்கா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் பைபிளில் தான் இப்படி இருக்கு. உங்கள் பைபிளில் இருக்கா? ஏன் மூஞ்ச பார்க்காத பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? பைபிளை தரங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், தேவன் சொல்கிறதை கேட்கிறவர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. இது நியாயமா? எங்க இருக்கு அநியாயங்க? பொம்பளை பிள்ளைகள் பேசுறத வார்த்தை கேளுங்க, கவனித்து கேட்க. ஞாபகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாது. வாய் பெரிய காரியங்களை கத்தா நமக்கு செய்வார். பேச வேண்டிய வார்த்தைகள் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்குது, ஆண்டவர் நடத்துகிற வழி ஒன்று இருக்குது. தப்பாக நினைக்காதீங்க, கவனமாக கவனிங்க. கடைசி காலம், கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு, கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு, கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். காலத்தின் அருமையை நீ கர்த்தரின் காரத்தில் அடங்கி ஜீவித்திடு. எவ்வளவு சொன்ன காலத்தின் அருமை, கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு, கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். ஆண்டவரை கர்த்தர் கெஞ்சின்னா ரொம்ப கெஞ்சும். பார்த்துருக்கீங்களா? கெஞ்சிற பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? ஏமா 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 கொடுத்துருமா கொடுத்துருமா கொடுத்துருமான்னு அது ஆளுறதை அது பண்ணுறதை பார்த்து நம்ம இறங்கி கொடுத்துரும். அது எங்கேயோ கொண்டு போயிடும். அவனுங்க இது விலையேற பெற்ற அழைப்பு. பணத்தை கொண்டு நீ நான் பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினாலே பரலோகம் போவாயா? போவாயா? போவேனா? பணத்தை கொண்டு நீ பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினாலே பரலோகம் சேருவாயோ? பூச்சையின் காதிலே ஒட்டக நுழையலாம், ஐஸ்வர்யவான் தேவனின் ராஜ்யம் புகுவதில்லையே. ஊசின் காதிலே ஒட்டகம் நுழையலாம், ஐஸ்வர்யவான் பதில்லையே. பணாச எல்லா தீமைக்கும் வேறுதானுக. பணாசனால கைத்தட்ட எல்லா தீமைக்கும் வேறுதானுக. நீங்க தானுங்க பணாசை இல்லாம கத்ததந்த கிருபையிலே நிலைச்சு வாழுங்க. நீங்க தானுங்க பண ஆசை இல்லாம கத்த தந்த வாழ்க்கையிலே நிலைச்சு வாழுங்க. கத்த நல்லவர், ருசிச்சு பாருங்க, அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. கத்த நல்லவர், ருசிச்சு பாருங்க,
அவர் மேலே நம்பிக்கையாயிருங்க. பணாசை எல்லா தீமைக்கும் வேறு தானுங்க. அப்போ பணம் வேண்டாமா? பணம் வேறுக்காக அந்த பணத்தை வீணா விருதா இது பண்ணக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. நீங்கள் தானுங்க கத்த தந்த கிருபையை பற்றி கொண்டு நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா கத்தார் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அந்த ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறா. இந்த எபேசியரில் மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். கற்றுக்கொள்ளவில்லையே ஆண்டவர் நமக்கு சொல்லி நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் பொதிக்கப்பட்டீர்களே, அந்தபடியே நடக்கி மோசம் போக்கு இட்டகளினாலே முந்தைய நடக்க பிந்தைய நடக்க கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு எங்கவா உங்க உள்ளத்தில் புதிதான ஆவியானவர்களாகி மெய்யான பரிசுத்தத்தில் தேவனுடைய தாயகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை கேட்கத்தார் இன்றைக்கு சொல்கிறார். களைந்து போன உள்ளத்தில் இருக்குது. வெளி வஸ்திரம் அழுக்காருனா என்ன அழுக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. கத்தா நிலவ பெரிய காரியங்களை கத்தராக்கி தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு. கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். கெஞ்சி ஏமாற்றி அதை இதை காட்டி நயங்காட்டி நிறைய பார்த்துக்கண்ணா. அந்த பிள்ளை அந்தோணி என் பின்னால் வாரான். எவ்வளோ நேரம் ஒரு வீட்டில் இருப்பேன்னு கேளுங்களேன். எவ்வளோ நேரம் 5 நிமிஷத்தில் போவேன், ஜெபிப்பேன், ரைட் ஓகே வரேன், ஆக்கு மேலே இல்லை ஜெபிப்பேன். ஆண்டவரை கத்தார் உணர்த்துவார். ஜெபிக்கிற ஜபம் உண்டு. இந்த ஜெபத்தினாலே மறைப்பொருளை பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜபத்தினாலே தரிசனங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜபத்தினாலே தாத்தா அந்த பிள்ளைகளை கூட சின்ன பிள்ளைகளை கூட நான் சொல்லுவேன், ஏன்னா கண்ணை மூடிக்கிங்க. கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா வாலிப பிள்ளைகள் கூட கண்ணை மூடி நல்லா ஜெபிச்சா ஆண்டவர் வெளிப்பாடு மறுபொருளை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? பெரிய காரியங்களே கத்தராகி தேவன் சொல். சங்கீதம் 51 சங்கீதக்காரன் தாவீது பாவத்துக்குள்ளாகி பரிசுத்த ஆவி இழந்து போனான். ஆனால் அவனுக்குத்தான் கிருபையை ஏராளமாய் கொடுத்தார். ஏன்னா அவன் தான் பாவங்களை அறிக்கை செய்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு உணர்த்தனா அவ்வளோதான் கோவம். இந்த கிழவி எப்பவும் இப்படி தான் பேசுவா, வேறு வேலை தெரியாது. கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு. என்ன அழைச்சார், வாங்க உனக்கு அங்கே என்ன வேலை? அவர் வேலையை நான் செய்கிறேன். நான் அவருக்கு பயந்து செய்கிறேன். நான் ஆண்டவர் கண்ணிருந்த காண்றாரா இல்லையா? காதிருந்தும் கேட்குறாரா இல்லையா? செய்கிறாரா இல்லையா? எல்லாவற்றையும் காண்கிற மனுஷனுக்கு மறைக்கலாம், ஆனால் தேவனுக்கு கர்த்தருக்கு மறைக்க முடியாது. பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 51 பாருங்க, இவன் பச்சைப்பால் மத்தியில் பாவத்துக்கு பெட்டதுனால பரிசுத்த ஆவி இழந்து போனான். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சுக்கிறான். இன்னைக்கு மிதியவர்கள் பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்தா அவனுக்கு வேறு வேலை இல்லை. எப்போ பாரி இதே தான். வேறு என்ன சொல்லணும்? வேறு என்ன சொல்லுவாங்கங்க? பயப்பட ஆண்டவர் பார்க்குறான், தேவன் கீழ்ப்படானா டிஃப்ரென்ஸில் இருக்கிறோம், வித்தியாசமாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புதிய பழையவைகள் ஒளிந்து போயின. எல்லாம் அந்த நாளுக்கு இந்த நாளுக்குள்ள வித்தியாசம், அதை காட்டணும். 10வது வசனத்தை பாருங்க. அனு சொல்கிறா, என் பாவங்களை நல்லா எல்லாரும் ஓப்பன் வாய்ப்பு எல்லாருமே சத்தமாக வாசிங்க. என் பாவங்களை
வசனம் பாருங்க, மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். பரிசுத்த ஆவி இல்லைன்னா விலகி இருக்கிறோம். பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கும் மறு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவி என்னில் கொள்ளாதீரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறா. உள்ளது என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகள்கிட்ட எல்லாம் பேசு சரி கிடையாது. எப்படி நினைப்பீங்களோ, உள்ளத்தில் குத்தப்பட்டால் தொடப்பட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுங்க. நான் இப்போ கூட பாசிங்கில் தான் இருப்பேன், தெரியும், அந்த பையனுக்கு தெரியும். நேற்று எத்தனை மணிக்கு காலையில் இங்கேருந்து வெளியே போனோம், எத்தனை மணிக்கு வந்தேன், வந்து என் மகா சாப்பாடு விற்று நான் சாப்பிடவே இல்லை. கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறார். பாசம் தான் சரி. போகிற இடத்துல நான் கொண்டு போகிற தண்ணி தவிர வேறு தண்ணி குடிக்க மாட்டேன். எனக்கு ஒத்துக்காது, கூடாதுன்னு இல்லை, பிடிக்காத நான் செஞ்சேன்னா என் சரீரத்தை நான் கெடுத்துக்கொள்வேன். மற்றபடி யாருக்கிட்டும் இல்லை. நல்லா உழந்துக்கொள்ளுங்க. அப்புறம் ராத்திரி தான் எனக்கு அருமையான தேவ பிள்ளை வாச ஜபம். ஆண்டவரை கத்தானல ஜெபிப்பேன். 4 நாளில் புதிய ஏற்பாடு வாசி முடிப்பேன். 4 நாளில் கத்தறதுக்கு சாட்சி. நேற்று அங்கேருந்து வரும்போதே வாசி முடிச்சுட்டேன். வெளிப்படுத்தல பார்க்குறீங்க, சிலவங்க திரிக்கிறாங்க. சரி, எங்கள் வீட்டு வேலையை வா பாப்பா, எனக்கு அந்த வேலை இருக்கட்டும். எல்லாருக்கும் பத்திரம் உண்டு. திடன்கள் நான் எங்கே இருக்கார்? உலகத்தை ஜெயித்தவர் எங்கே இருக்கார்? அல்லேலூயா. உனக்குள் இருப்பவ பெரியவரே, அவ பெரிய இருப்பவர் பெரியவரே, அவர் பெரிய காரியங்கள் செய்பவரே. அவர் பெரியவரே, அவர் பெரியவரே, அவர் பெரியவரே, மகா பெரியவரே, பெரியவரே, அவர் பெரியவரே, பெரியவரே, மகா பெரியவரே. எனக்குள் இருப்பவர் பெரியவரே, உணர்ந்து பாடும்போது அவனுக்கு பலன் தருவார். காரியங்கள் செய்பவரே. உனக்குள் இருப்பவர் பெரியவரே, அவர் பெரிய காரியங்கள் செய்பவரே. பெரிய காரியங்கள் செய்வார். உலகத்தில் இருப்பவர்கள் உன்னோடு இருக்கிறவர், உன் ஆவில கலந்து இருக்கிறவர். உன்னை விட்ட விலகல் இன்னைக்கு உன்னோடு இருக்கிறவங்க தனிச்சு தான் இருப்பாங்க. ஆனால் ஆவியானவர் பேசுகிறாரா? ஆவியானவர் உணர்த்துகிறாரா? கேளு, கோப்படாத. கர்த்தர் ஞாபகத்தில் எழுதி வைப்பார். உண்மையில் என்ன எங்களை வழி நடத்தினவர் பாச சுந்தரமும் பாச சாம் சுந்தரமும். உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள். இன்னைக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதத்துக்கு நான் சொல்லணுமோ வேண்டாமா? உண்டா இல்லையா? எஸ் அண்ணா, எஸ். பெரிய காரியங்களை செய்வார். சுகத்தையும் தருவார், பலத்தையும் தருவார், ரட்சிப்பை தரும்போது இதெல்லாம் எங்கே விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 12 அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் என்று பகுத்தாறின தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள். மனம் புதிதாகணும், மறுரூபமாகணும். மனம் புதிதாகுதா? மனம் இருந்தால் தான் மார்க்கம்.
மனம் இல்லைன்னா வெளியில் ஆண்டவரை கத்தார் பெரிய காரியங்களை தேவனை கத்தா நமக்கு செய்கிறார். இன்னும் ஒரு காரியத்தையும் பார்க்கலாம். பெரிய காரியங்களை கத்தா நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். தீத்து 3 அதிகாரம். ஆண்டவரை கத்தார் என்ன சொல்கிறார் பாருங்க. 3:5 வசனம். ஆண்டவரை கத்தார் இங்கே நமக்கு சொல்லுகிறதை கவனிக்கணும். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்கத்தினாலும் நம்மை பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவியில் பாவி பிரதான பாவி. நான் மற்றவங்களை சொல்ல மாட்டேன். என்கிட்ட தப்பு இந்த சினிமா. 2வது என்ன தெரியுமா? கல்கி இப்போ கிடையாது, ஆனந்த விகடன். அந்த காலத்தில் அந்த அம்மா தேபிக்க சொல்லி சிரிக்கிறாங்க. கட்டருக்கு மயக்கம் உண்டாக்கட்டும். குமுதம் இது அந்த காலத்து புக்கு. எங்கள் அம்மா டாக்டராக இருந்தானா டிஸ்பென்சரிக்கு வர்றேன்னா வர்றவங்களுக்கு அதை வாசிக்க. அதில் தந்தி பேப்பரும் இருக்கும். அதில் ஒரு 3 வாக்குத்தத்தம் முஸ்லீம் இந்த கிறிஸ்தவங்களுக்கு இருக்கும். எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, ஜெயபாய் அந்த சிந்து பார்த்துங்கிறது பக்கத்தில் போட்டிருக்கோம், வாக்குத்தத்தத்தை வாசின்னு. இன்னைக்கு உன் பிள்ளை செல்ஃபோன் வச்சு டான்ஸ் ஆடுது. தப்பாக நினைக்காதீங்க. அதில் ஒரு சிரிப்பேன், உன் பிள்ளை செல்ஃபோனில் யூஸ் பண்ணுவலா, கெட்டு போகிறதுக்கு வழி வைக்காத, யூஸ் பண்ணட்டும் ஸ்கூல் காரியங்களுக்கு. தங்கம் வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் சொல்லி கேட்டாங்கன்னா, ஐயோ ஆச்சி ஆண்டி கீழே விழுந்து உடஞ்சே போச்சு. பார்க்கறதுக்கு பாருங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொடுத்தது. இன்றைக்கு வேதம் வாசிங்க. வேதம் என் மனம் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். அதனால தான் இன்றைக்கு வேதம். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களும் உங்களுக்கு எனக்கு செய்வார். அதை சேர்த்து காண பண்ணுவார். அவர் நம்மை மறக்க மாட்டார். நீ என்னாலே நல்லா யோசி பாருங்க. என்னாலே நல்ல என்னாலே மறக்கப்படுவதில்லை. மற்றவங்க மறந்துடுவாங்க. நான் ஒரு குடும்பத்தை சொல்கிறேன். 5 வருஷம் அவங்க வீட்டில் போய் ஜெபிச்சிருக்கேன். புதன்கிழமை தோறும். அப்பாவுக்கு பேயாட்டம், மகளுக்கு அப்படிதான். இன்னைக்கு ஊழியக்காரங்க அமெரிக்காலாம் போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது ரொம்ப நாளைக்கு பிறகு நான் தலைமசம் போகும்போது பேரை சொல்லிவிட்டு ஹவாயுன்னு கேட்டேன். இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாங்கல்ல, எப்படி வாயு என் அழகு தான் ஆச்சரிக்குது. ஓ வாயு 5 வருஷமா வீட்டில் உபாச ஜபம் தெரியாதா? மறந்துடுறீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான் நிறையா. நான் கடந்த நாளில் ஒரு தரிசனத்தை கண்டேன். அந்த குடும்பத்துக்கு அதிகமாக ஜெபிக்கிறேன். பொல்லாத வார்த்தைகள், பொல்லாத காரியங்கள், பொய்யே, அதை நிமித்தம் பாதிப்பு. கவலைப்படாத, ஆண்டவரை மட்டும் பார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை வாட் இஸ் த மீனிங் நோக்கி
கண் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்களா? நான்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தது தான். தான் பார்க்க சொல்லுவாங்க எம்என் ஆஸ்பத்திரியில். அதை தான் பார்க்கணும். தள்ளி போனோம்னா அது தெரியாது. கண் நல்லா தெரியும்னா பார்ப்போமில்ல, நோக்கி அவரை தான் அங்கங்கே பார்க்காத. ஆண்டவரை கத்த நம்மோடு பேசுகிறான். அடுத்ததை பாருங்கள், கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொன்னார் இதில் தீத்தில்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்குறோம். 3 கத்த நல்லவர். 5வது வசனம், பெரிய காரியங்களை செய்கிறவர், நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுதன்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்தாவினாலும் நம்மை ரட்சித்தார். கடைசியாக வெளிப்படுத்தல் வாங்க, 21ஆம் அதிகாரம். நீதி செய்தேனே எனக்கு விரோதமாக அவங்க செஞ்சாங்களே பார்க்காத. நீ யார்? மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மனுஷி. மற்றவங்க என்ன கோல் வைக்கட்டும், ஆண்டவரை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உயிருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னோடு உணர்த்துகிறவராக இருக்கிறார். என் மருமகளுடைய வேலை ஸ்தலத்தில் பயங்கரமான போராட்டம், பயங்கரமான போராட்டம். வேலை ஸ்தலத்தில் 3 பேர், 3 பொம்பளை தான், பேய். 1 2வது இருக்கிறவா கிறிஸ்தவா. இந்த கிறிஸ்தவளுக்குள்ள தான் அதிகமாக கிரியை செய்து. இப்போ இல்லை. 3வது ஒருத்தி, 1ஆம் நம்பர் சூனியக்காரி. மறுபடியும் போராட்டம் தான், மறுபடியும் பிரச்சனை தான், ஜாப்பான் தான். ஒன்று சொல்லுவேன், நீ அவகிட்ட எதையும் குறித்து பேசாத. லீவு கொடுத்துட்டாங்கங்க, 4 நாள் 5 நாள் லீவு. இந்த 4 நாள் 5 நாள் லீவில் சம்பளத்தை பிடிச்சிட்டு மீதி கொடுத்தாங்க. நான் கேட்காதேன்னு. நம்ம சொன்னேன்னு பாரு, அவ ஹெச்ஓடியாக இருந்தவா எப்படியாவது வரட்டணும். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை அவர் வெளிப்படுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பயப்படாத, போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறையா, அதிசயத்தை காணப்படுவார். நான் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமுத்திரம் கேட்கும்போது கடந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு வெளிப்பாடு தந்தார். 2 வெளிப்பாடு. இந்த 2 வெளிப்பாடுலையும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. நல்லா தெரியும். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நீ என்ன காரியத்துக்கு போகிற, என்ன செய்கிறங்கிறத நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கோம். எல்லாருக்கும் துணை யார் வரா? எல்லாருக்கும் துணை யார் வரா? யார் வரா? ஆண்டவரை கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆல்ரெடி டோல்டு சொல்லிட்டாரு. திடப்படுங்க, தைரியமாக இருங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வா. ஏன்னா ஆண்டவராய் கர்த்தர் உன்னை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார். யார் என்ன சொன்னாலும் பாரு, அதை சத்தியமாக இருந்தால் அதை கேட்டு இங்கே வைங்க. அந்நிய காரியமாக இருந்தால் இந்த காதில் வாங்கி விட்டுடு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். நடக்கும்போது போராட்டத்தை வைப்பான், பிரச்சனை வைப்பான், பாடுகளை வைப்பான், அவமானத்தை வைப்பான், நிந்தையை வைப்பான், நெச சொல்ல வைப்பான். அதனால் கர்த்தர்ப்பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, இங்கே கவனிங்க, தங்கம் தங்கம் லிசன் மீ. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நான் போராட்டம் இல்லாமல் இல்லை, அதை தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். வீட்டில் இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வரீங்க? ஆண்டவரே இன்னைக்கு பாட்டெல்லாம் என்னோடு பாடுற மாதிரி இருக்கணும், தப்பெல்லாம் பேச்செல்லாம் என்னோடு பேசணும், அப்படி தானே வருவீங்க. என்னம்மா பாருன்னு இன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரரை காணலை,
என் பிள்ளைய காணலைங்க. ஆண்டவரைக்கு தன்னைக்கு சொல்வார். பேசுகின்ற தெய்வன் உன்னோடு பேசுகிறா. கண்ணை நல்லா மூடுங்க. நான் சொல்கிறேன், நீ தப்பான நினைக்காதீங்க. உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்க சொல்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்க பேசுகிறான். மற்றவங்களே நீங்கள் குற்றப்படுத்த வேண்டாம், மற்றவங்களே நீ குறை கூற வேண்டாம், நீ ஆறுதல் படுத்தப்படும். தேவாலயத்துக்கு போனேன், ஆண்டவர் என்னோடு பேசினார். சபைக்கு போனேன், கர்த்தர் என்னோடு பேசினார். அதனால் என்ன பண்ணுறது? புது பலன் தந்தீரையா, என்னை புது கிருபையால் தாங்கி, புது நன்மையால் நிறைத்து, புது பலன் தந்தீரையா, என்னை புது கிருபையால் தாங்கி, புது நன்மையால் நிறைத்து, என்னை புது பாடல் பாட செய்தீர், என்னை புது பாடல் பாட செய்தீர். ஆவியோடு பாடுவேன், உண்மையோடு பாடுவேன், முழு உள்ளத்தோடும் நன்றியோடு பாடுவேன். ஆவியோடு பாடுவேன், உண்மையோடு பாடுவேன், முழு உள்ளத்தோடு நன்றியோடு பாடுவேன். புது பலன் தந்தீரையா, என்னை புது கிருபையால் தாங்கி, புது நன்மையால் நிறைத்து, என்னை புது பாடல் பாட செய்தீர், என்னை புது பாடல் பாட செய்தீர். கானக பாதையிலே, கடும் வேதனை வழியினிலே, கானக பாதையிலே, கடும் வேதனை வழியினிலே, கலங்காதே என்று சொல்லி, கலங்காதே என்று சொல்லி, கரம் பிடித்து கரை சேர்த்தீரே, கரம் பிடித்து கரை சேர்த்தீரே. ஆவியோடு பாடுவேன், உண்மையோடு பாடுவேன், முழு உள்ளத்தோடும் நன்றியோடு பாடுவேன். ஆவியோடு பாடுவேன், உண்மையோடு பாடுவேன், முழு உள்ளத்தோடு நன்றியோடு பாடுவேன். புது பலன் தந்தீரையா, என்னை புது கிருபையால் தாங்கி, புது நன்மையால் நிறைத்து, என்னை புது பாடல் பாட செய்தீர், என்னை புது பாடல் பாட செய்தீர். நல்லவன், பெரிய காரியங்களை கத்த செய்கிறோம். 5வது வசனம். நல்லா கவனிக்கணும். எல்லாரும் உங்க பைபிளை தரங்க. வாசிங்க. ஆண்டவரை கட்ட சொல்லுகிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், சபையில சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதுப்பிக்கிறேன் என்றார். என் பின்னும் உண்மை உள்ளவைகள் எவைகளோ பாருங்க. பின்ன அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை ஏழது. கொஞ்சம் எழும்பி நிற்பம்மா. ஆண்டவரை கத்த சொல்கிறார். பெரிய காரியங்களை கத்த செய்வார். நீ பயப்படக்கூடாது. நான் கல்யாணம் வச்சுருக்கேன், எனக்கு காசு இல்லைன்னு ஆண்டவரை கத்தார். ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், காலியான ஜாடி என்னத்தை நிரப்ப சொன்னார்? தண்ணீரை நிரப்ப சொன்னார். இந்த வேலைக்காரங்க மோசமானவங்க. ஏன்னா நம்ம நல்லா விசுவாசி ஆயிட்டாங்க. நிறையா நிரப்பினாங்க. கர்த்தர் என்ன சேகர போறார் என்பது யூ டோன்ட் நோ. கர்த்தர் அறிவா. மரியாள் சொல்லுகிற அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரு அதன் படி சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
மனுஷனை பார்த்தா நீ வைக்கப்படுவ, மனுஷிய பார்த்தா நீ வைக்கப்படுவ. கர்த்தரை மட்டும் பார், கர்த்தரை மட்டும் பார். அங்கே நிரப்பினார்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரோ, பந்தி பருமாறுங்கன்ட்டாரு. யாரு? வேலைக்காரங்க. ஒன்றும் பார்க்கல, அவங்களும் குடிச்சு பார்க்கல. நான் மழை அங்கே வந்து கேட்டார், கல்யாண வீட்டில் போகலாம், எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா உப்பை போட்டு தண்ணியை போட்டு கலக்கி கொடுப்பாங்க. நீர் இது வரைக்கும் தேவா பிள்ளைய உன் ஜபத்துக்கு பதில் தருகிறா, உன் ஆளுகைக்கு கண்ணீருக்கும் பதில் தருகிறா. அவர் உன் அதிசயங்களை காண பண்ணுவா. எப்பா எப்பா அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடுவோம். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறார். காலுக்கு அப்புறம் கண்ணுக்கு தேவன். உன் கால் வலியே உன்னிலிருந்து எடுத்து போட்டேன். நான் உனக்கு தூரமில்லை சகோதரனே. சாமி மருந்து சாட்சி அனுப்புவேன், பெரிய காரியங்களை செய்வேன். பொல்லாப்பு நேரிடாது, வாடகை உன் கூடாரத்தை அணுகாது. வாலிப மகனே என்னை பின்பற்ற இந்த கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. யாக்கோபே இஸ்ரவேலே, இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. ஏமாற்றின உன்னை உள்ளங்கையில் வரைந்திட்டேனே, உன் பாவம் போக்கி இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் செய்திட்டேனே. எத்தனான உன்னை ஏமாற்றின உன்னை உள்ளங்கையில் வரைந்திட்டேனே, உன் பாவம் போக்கி இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் செய்திட்டேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. ஜெயமில்லை என்றால் ஜெயமில்லை என்று உணர்ந்திட செய்திட்டேனே. ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பேனே, உன்னதத்து தேவன் நானே. ஜெபமில்லை என்றால் ஜெயமில்லை என்று உணர்ந்திட செய்திட்டேனே. ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பேனே, உன்னதத்து தேவன் நானே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. உண்மையில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை, உணர்ந்திட செய்தேனே. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவான், ஆசீர்வதித்து விட்டேனே. உண்மையில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை, உணர்ந்திட செய்தேனே. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவான், ஆசீர்வதித்து விட்டேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நல்ல நல்ல வாக்கு தத்தம் நான் உனக்கு தந்தேன். இஸ்ரவேலின் தேவன் நானே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவன் ஒருபோதும் மறந்திட்டேனே. நல்ல நல்ல வாக்கு தத்தம் நான் உனக்கு தந்தேன். இஸ்ரவேலின் தேவன் நானே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்யும் தேவன் ஒருபோதும் மறந்திடனே.
யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. உண்மை இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை உனதில செய்தேனே. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவான், ஆசீர்வதித்து விட்டேனே. உண்மையில்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை உணர்ந்திட செய்தேனே. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் பெறுவான், ஆசீர்வதித்து விட்டேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபின் தேவன் நான் துணையாக வருவேன். தூரம் போயிடனே தூக்கி என்னை எடுத்தவர் சத்துவத்தை தருவை ஒருபோதும் விலகிடனே. யாக்கோபின் தேவன் தாம் துணையாய் வருவேன். தூரம் போயிடனே தூக்கி என்னை எடுத்தவர் சத்துவத்தை தருவேன் ஒருபோதும் விலகிடேனே. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. பயப்படாதே என்று சொல்லி பறந்து காக்கும் பற்றிய யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. பயப்படாதே என்று சொல்லி பறந்து காக்கும் பட்சியாக பாதுகாக்கும் தேவன் நானே. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசு உன்னை நான் மறப்பதில்லை, உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் உன்னை நான் மறப்பதில்லை. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினைத்துக் கொள்ளு. கர்த்தர் சொன்ன வார்த்தை இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து துதிப்போம். வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்கக்கூடிய வேளையிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறோம்?
வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து விடாத வண்ணம் சாமுவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து விடவில்லை. உனக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, வாக்குகளை நீங்கள் எழுதி வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வெளிப்படுத்தல் நிர்பந்தம் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். தேவனுடைய வருகையின் மிக சமீப காலத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திக்கும்படியான ஒரு வேளைக்குள்ளாய் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். அவர் இந்த வார்த்தையானது, இந்த வசனமானது சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று சொன்னார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே அவன் சொல்லக்கூடிய வேளையிலே அவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய வசனங்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் 3 வசனங்களையும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்குது? எத்தனை பேர் வேதத்தை விழிப்பாக வாசிக்கிறீங்க? வேதத்தின் வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து விடுவதில்லை என்று சொன்ன தேவன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட கூட வருகிறது என்று சொன்னார். அவருடைய வருகை நாள் மிக சமீபமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விடுதலை தந்தா ருசித்து இருக்கிறோம், ஜெயத்தை தந்தா ருசித்து இருந்திருக்கிறோம், நம்முடைய ஆத்மா நன்றாய் அறிந்திருக்கிறது. ஆனாலும் அவரை விட்டு நாம் தூரமாய் காணப்படுகிறோம். எப்படி தூரமாய் இருக்கிறோம்? சகல துர்க்குணங்கள். நம்முடைய குணம் மாறி இருக்கா? நம்முடைய குணத்தை நாம் மாற்றி இருக்கிறோமா? நம்முடைய கிரியைகளை மாற்றி கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சகலவித கபடத்தையும், உள்ள ஒன்று வைத்து புறம்பே ஒன்று பேசுவது, முகத்துக்கு முகம் பார்க்கக்கூடிய வேளையில் சிரித்து பேச வேண்டியது, பின்பாக போன உடனே அவளை பற்றி தெரியாதா, அவனை பற்றி தெரியாதா, அவன் இப்படி தான் என்று சொல்லி கபடான காரியங்களை சொல்லி பொல்லாப்பான காரியங்களை பேசுகிறது. அதோடு மட்டுமல்ல, வஞ்சகங்கள், பழி வாங்குதல். இப்படி எப்படி போய் என்னை சொல்லிட்டான், அதனால் நான் இப்படி தான் பேசுவேன். இந்த வஞ்சகமான காரியங்கள், எண்ணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். பொறாமை, மற்றவங்களை பார்த்து பொறாமை கொள்வது. ஆவிக்குரிய காரியங்களில் வளர்கிறாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அது. அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாத. ஒருத்தர் உயர்ந்து உலகத்திலே உயர்ந்து கொண்டு போகிறாரா? அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் நிலை நிற்கும். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அருமையான சகோதரி, அவர்களுடைய சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவு வரையிலும் அது நிலைப்பதில்லை என்று சொல்லி. ஏன்னா அவங்க அதிகமாக வேதத்தை வாசிப்பாங்க,
அதனால் வேதத்தை வைத்தே அவர்கள் குத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அப்படி தான் இருக்காங்க. வேதம் எல்லாருக்குமே பொருந்துதா என்று சொல்லிக்கூட நாம் சந்தேகப்படக்கூடிய காரியங்கள். ஆனாலும் நாம் நியாயத்திலே கடந்து வர வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்தை பற்றி கொள்ளக்கூடிய நிதானத்திலே கடந்து வர வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மேலே பொறாமை வைக்க இல்லை. பொறாமை என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? அருமையான தேவ ஜனமே, காயின் ஆபேல் மேல் பொறாமை கொண்டாதினாலே எரிச்சல் கொண்டான், மூர்க்கம் கொண்டான், கடைசியில் கொலைகாரனா மாறினான். ஒரு பொல்லாத அடையாளம் அவன் மேல் போடப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, அந்த துன்மார்க்க அடையாளம் உங்கள் நடுவில் வெளிப்படக்கூடாது. ஆகவே பொறாமைகளை தகர்த்து போடுங்கள். சகல விதமான புறங்கூறுதலையும் அப்போ என்ன பண்ண வேண்டும்? ஒழித்து விட்டு. புறங்கூறுதல் உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று சொல்வது, ஒரு காரியங்களை ஒன்றை 10 ஆக்குவது, ஒன்றை 100 ஆக்குவது. சுந்தரமையாக இருக்கும்போது சொல்லுவாங்க, 10 ஒன்றாக்க கற்றுக்கொள் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு காரியம் நடந்திருக்கும், அதை 10 தடவை சொல்லுவாங்க, 100 தடவை சொல்லுவாங்க, 1000 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆயுள் ஃபுல்லாகவே அதுதான் இருக்கும், வஞ்சம் தீர்க்கக்கூடிய காரியங்கள். அருமையான தேவ ஜனமே, ஆகவே சகல விதமான புறங்கூறுதலையும் நாம் ஒழித்து விட்டு நாம் வளரும்படி, புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படி திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாக இருப்போம். இந்த வசனங்களிலே களங்கம் இல்லை, கபடு அல்ல, வன்கண் அல்ல, கர்த்தருடைய ஞானப்பாலாக இது காணப்படுகிறது. இந்த ஞானப்பாலின் மேலே வாஞ்சை வேண்டும். இந்த ஞானப்பாலின் மேலே வாஞ்சையோடு கூட நாம் காணப்படக்கூடிய வேளையிலே கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசுவார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை எழுதி வைங்க. அது சத்தியமும் உண்மையுமானவைகள். அது ஆம் என்றும் ஆமன் என்றும் நிறைவேறும். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியான், இயேசுவை நோக்கி ஜெபி, இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி, இயேசுவையே நேசி. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி, நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி, நீ இயேசுவையே நேசி. அந்தகார சக்தி எல்லாம் அவர் நாமத்தால் ஓடுமே, ஆழ்கடலின் சீற்றம் எல்லாம் அவர் நாமத்தால் நிற்குமே. அந்தகார சக்தி எல்லாம் அவர் நாமத்தால் ஓடுமே, ஆழ்கடலின் சீற்றம் எல்லாம் அவர் நாமத்தால் நிற்குமே. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி, நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி, நீ இயேசுவையே நேசி. எல்லாம் செய்வோம். ஆனால் வார்த்தைகளை வசனங்களை வாசிக்கவும் ஜெபிக்கவும் கேட்டால் எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லுவோம். ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் நம்முடைய நோய்களை புரட்டி போடும், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி போடும், நம்மை உயர்த்தும். அதே வேளையிலே வேத வசனத்தை தள்ளி போடக்கூடாது. வேத வசனத்தை கேட்காத ஒன்றும் செவி கொடுக்காத ஒன்றிய ஜெபம்
கேட்கப்படுவதில்லை. வேத வசனம் ஒவ்வொன்றும் ஆணித்தரமாய் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போக விட மாட்டான். ஆகவே ஒருவன் கிறிஸ்துக்குள் இருப்பான் என்றால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன யாவையும் ஒளிந்துவிட்டு புதிதாய் பிறந்த மனுஷனாய் களங்கம் இல்லாத ஞானப்பாலியின் மேல் மற்றவங்க என்ன வேணுமென்றாலும் பேசட்டும், உனக்கு விரோதமாக என்ன காரியங்கள் வேண்டுமென்றாலும் சொல்லட்டும், நாம் பார்ப்பது அவரை நோக்கி மட்டும் பார்த்து நம்மை அழைத்த அழைப்பில் நாம் ஓட வேண்டும். ஓடுகிறவர்கள் எப்படியாய் ஓடுவாங்க? மிக்க சில வின் பண்ண வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஓடுவாங்க. ஆகவே நாமும் ஜெயத்தை எடுப்போம் என்கிற வைராக்கியத்தோடு நாம் முன் செல்ல நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய வழியில் கர்த்தர் நீக்க சில பெரிய காரியங்கள் அவர் நம்மை மிக்க சில உன்னை கொண்டு நம்மை கொண்டு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே. ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன்.
என் ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காய், வாக்குக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஜீவன உண்மை உள்ள வார்த்தையை எங்களுடைய மனதில் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் சத்தியத்திற்கு சாட்சியாய் தூணாக இருக்க நீர் முன்னறிந்து தெரிந்து கொண்டவ கர்த்தாவே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட சத்தியத்தை கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து இன்னுமாய் உமக்காக நாங்கள் ஓட, உம்மை நோக்கி பார்த்து ஓட, உம்முடைய ராஜாதி ராஜாவுடைய வருகையை நாங்கள் நோக்கி பார்த்து ஓட இன்னும் கிருபை தந்து நடத்துங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆளும் கேட்ட சத்தியத்தை பிள்ளைகள் ஆழத்தில் வைத்து தியானிக்கவும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா, பலன் கொள்ளவும் எழுதி வைக்கவும் கருவதாக உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆஸ்வதிங்க வழிநடத்து இயேசுவின் ரத்தத்தினால பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனைய ஐக்கியமும் சிநேகமும் மேற்கசல் அகதுவால ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரும் மட்டும் நம் அனைவரோடும் கூட இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.